ஆண்டவர் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் முழுவதும் செய்த மொத்த அக்கிரமம், செய்ய போகிற அக்கிரமம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அனைத்து பாவங்களையும் சுமந்து தீர்க்க சிலுவையை நோக்கி அவர் போகிறார். என்ன கஷ்டம் என்ன பாடுன்றது இன்னும் ஒரு 4 நாளில் தெரிய போகுது. அவருக்கு 4-5 நாளில் தெரிய போகுது. படாத பாடு. உலகத்தில் எவனுமே இப்படி ஒரு உபத்திரவத்தை சந்திச்சிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கொடூரமான உபத்திரவத்தை எதிர்நோக்க போகிறவரை அனுப்பின பிதாவாகிய தேவன், நீ போய் வா மகனே, வெற்றிகரமாக முடிச்சுட்டு வா, ஜெயிச்சுட்டு வான்னு சொல்லி சந்தோஷமாக ஓசனான்னு சொல்லி வழி அனுப்பி வச்சது தான் அந்த நிகழ்வு. என் மகன் போகிறான், சக்ஸஸ் பண்ணிட்டு வருவான் பார். என் மகன் அவ்வளோ பாடுகள் நிறைந்தது தான், ஆனாலும் வருவான் என் மகன், திரும்ப ஜெயம் பெற்றவனாய் வருவான்னு சொல்லி நம்ம அடுத்தது இதை விட சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம்யா. இந்த நாளை விட இன்னும் அதிகமாக எனக்கு மகிழ்ச்சியை தேவன் தருவார். இந்த நாளில் நான் இருக்கிறத விட இன்னும் ஆசீர்வாதமாக இருப்பேன், இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பேன், இன்னும் சமாதானத்தோடு இருப்பேன், இன்னும் ஆறுதலோடு இருப்பேன், இன்னும் பலத்தோடு இருப்பேன், இன்னும் சுகத்தோடு இருப்பேன், இன்னும் தேவனுக்குள்ளாக களி கூறுதலோடு இருப்பேன்னு சொல்லும் போதே கையை தட்டி இருக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 21 அதிகாரம் 7 வசனம், மார்க்கு 11 அதிகாரம் 7 வசனம், லூக்கா 19 அதிகாரம் 35 வசனம், யோவான் 12 அதிகாரம் 15 வசனம், அந்த 4 சுவிசேஷ புஸ்தகத்திலும் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் பவனி ஏறிய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷ புஸ்தகமே இந்த சம்பவத்தை எழுதியிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? சில சம்பவங்களை இவங்க விட்டுட்டாங்க, அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் சில சம்பவங்களை சிலர் எழுதியிருக்காங்க. ஆனால் 4 சுவிசேஷத்திலும் இயேசுவின் இந்த அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து எத்தனையோ மிருகம் இருந்தது. ஆடு இருந்தது, அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அமைதியானது, சாஃப்டானதுமோ. சிங்கம், வீர சிங்கத்தின் மேலே ஏறி போயிருக்கலாம். இன்னும் எவ்வளவோ ஒட்டகம் இருக்குது, உயரமான மிருகம். யானை இருக்குது, பயங்கரமான பலசாலி, அது மேலே ஏறி போயிருக்கலாம். நான் யார் தெரியுமான்னு காட்டு. ஆனால் கழுதை மேலே ஏன் ஏறி போனார்? கழுதையின் மேல் ஏன் ஏறி போக காரணம் என்ன அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு வந்தது. அவர் ஏறி போன கழுதையினுடைய 3 மிக முக்கியமான குணங்களையும் பைபிளில் இருந்து இன்னும் சில கழுதைகளையும் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 3 குணங்கள் அந்த கழுதைக்கு இருந்ததாக நான் பார்க்கிறேன். ரொம்ப நோட் பண்ணிங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மதித்தா நீ மதிப்பாக இருப்ப. அந்த கழுதுகிட்ட 3 விஷயத்தை நான் பார்த்தேன். அந்த கழுதுகிட்ட ஒன்று, ஏன் என்னை அவிழ்க்கிறீர்கள் என்று எதிர்த்து பேசாத கழுதை. சொல்லுங்கள், எதிர்த்து பேசாத கழுதை. என்னால் வர முடியாது என்று மறுத்து பேசாத கழுதை. ஐயோயோ என்னை கொல்ல போகிறானுங்களே, ஐயோயோ என்னை அழிக்க போகிறானுங்களே, எனக்கு துன்பம் வரப்போகுது, என்னை எங்கேயோ கொண்டு போய் பலி கொடுக்க போகிறாங்க என்று வில்லங்கமாக இல்லாத பொல்லாதவைகளை பேசாத கழுதை. சொல்லுங்க, வில்லங்கமாக பேசாத கழுதை. இந்த 3 கழுதையும் ஆச்சு. இந்த 3 குணமும் அந்த கழுதுகிட்ட இருந்தது. சொல்லுங்க, எதிர்த்து பேசாத கழுதை, மறுத்து பேசாத கழுதை, வில்லங்கமாக இல்லாததை பேசாத கழுதை. வில்லங்கமாக பேசாத கழுதை. எது வில்லங்கம்? இல்லாத பொல்லாததை இருக்கிற மாதிரி பேசும். ஐயோ என்ன கொல்ல போகிறானுங்க, அதுதான் அதுக்கு சொன்னேன். அதை அவுக்கும்போது அமைதியாக கொண்டா என்ன, சாவடிச்சா என்ன, இல்லை என்ன பண்ணாலும் என்ன அப்படின்னு எதுவுமே பேசலைன்னா கழுதை எங்கேயா பேசும்? இருக்குது. அட்லீஸ்ட் குரலாவது கொடுத்துருக்குமால. 3 குணம் அதுக்கிட்ட இருந்தது. சொல்லுங்கள், எதிர்த்து பேசாத கழுதை, மறுத்து பேசாத கழுதை, வில்லங்கமாக பேசாத கழுதை. இந்த 3 குணமும் இயேசுநாதர்கிட்ட இருந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி இந்த 3 குணத்தோடையும் வாழ்ந்தவனுங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. மறுத்து பேசின பேதுரு, இந்த பாருங்க, உங்களுக்கு சிலுவெல்லாம் வரக்கூடாது, மறுத்து பேசுகிறான். யோனா மறுத்து பேசினான். யோனா 4:2
நான் அப்போவே சொன்னேன், இந்த நினிவே பட்டணத்தை நீங்கள் மன்னிப்பீங்கன்னு சொன்னேன். நான் போக மாட்டேன்னு சொன்னேன் ஊழியத்துக்கு, நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் போன்னு சொன்னீங்க, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மறுத்து பேசினான். மோசே மறுத்து பேசினான். யாத்திராகமம் 4:13 டென்ஷன் ஆகிட்டார் ஆண்டவரே, வேறு யாராவது அனுப்புங்க ஆண்டவரே, என்னால் போக முடியாது, என் வாய் வளரும், திக்கு வாய் மந்த நாவு, ரொம்பலாம் பேச தெரியாது, வேறு யாராவது அனுப்புங்க. மோசே மறுத்து பேசினார். ஆனால் ஏசாயா 53:7 அப்போஸ்தலர் 8:32 இயேசுவோ எந்த காரியத்திற்காகவும் பிதாவாகிய தேவனை மறுத்து பேசவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு பெரிய பொறுப்பு, கஷ்டமான பொறுப்பு. அவமானம், அசிங்கம், நிந்த, கேவலம், படாத பாடுகள் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் ஒரு நாளும் வாயை திறக்கவில்லை, மறுத்து பேசவில்லை. ஆகட்டும் உம்முடைய சித்தத்தின்படி தான் போனார். ஆமென் சொல்லுவோமா? என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு போனார். மறுத்து பேசாதவர் இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சபைகளில் எத்தனை பேர் மறுத்து பேசுகிறீங்க? ஒரு பாஸ்டர் ஒரு விஷயத்த சொன்னால், முடியாது பாஸ்டர், இதை செய்யுங்க தம்பி, என்னாலாம் முடியாது, நான்லாம் அதை செய்ய மாட்டேன். சிஸ்டர் இதை பண்ணுங்க, என்னாலாம் முடியாது பாஸ்டர், அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. உன்னை தேவன் பயன்படுத்துவது கஷ்டம். இந்த கழுதையை ஏன் ஆண்டவர் தூக்கி எடுத்தார்னா, மறுத்தே பேசலைங்க. எத்தனை கழுதை இருந்தது இஸ்ரவேல்லையே? கழுதையிலே எத்தனை கழுதை இருந்தது? அந்த கழுதையை பர்டிகுலராக சொல்கிறார், நீங்கள் போங்க, ஒரு தெருவில் வி மாதிரி பிரியும், 2 வழி சந்தி பிரியும், அந்த முனையில் ஒரு வீட்டில் ஒரு குட்டியும் கழுதையும் கட்டப்பட்டிருக்கும், அதை கொண்டு வாங்கன்னார். பர்டிகுலராக சொன்னார். இன்றைக்கி பர்டிகுலராக இயேசு ஐப்பாக்கம் திருச்சபையில் இருக்கிற இந்த வெள்ளை கலர் புடவை கட்டி இருக்க, வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்க, இல்லை கலர் சட்டை போட்டிருக்க, கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிற, இன்ன கலர் போட்டிருக்கிற, இந்த மாதிரி முடி வச்சிருக்கிற இன்னாரை போய் எனக்காக அழைத்து கொண்டு வந்து அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்கிற அளவிற்கு இன்றைக்கி இருக்கிறோமாங்கிறது இதை பார்த்துருவோமா? இயேசு ஒரு நாளும் மறுத்து பேசவில்லை. பிதாவாகிய தேவன் சொல்கிறார், போப்பா, சரி, அவமானப்படும், சரி, சற்று சிறியவனாய் ஆக்கினார். தேவ தூதர்கள் அவரை ஆராதிக்கிறாங்க, அந்த தேவ தூதரோட சற்று சிறியவர் ஆக்கப்படுவேன், சரிங்க ஆண்டவரே, எல்லாத்துக்கும் ஓகே. அவமானப்படணும், காரி துப்பாங்க, ஓகே, கேவலமாக பேசுவாங்க, ஓகே. அதனால தான் அவருக்கு அந்த கழுதையை பிடிச்சிருந்தது. தன்னை போலவே அந்த கழுதை எப்படி இருந்துச்சு? மறுத்து பேசவே இல்லை. எதனா ஒரு முரண்டு பிடிச்சிதா? முரண்டு பிடிக்கலை. இன்றைக்கி முரண்டு பிடிக்கிற விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை நீ எதிர்பார்க்கிற, எப்படி வரும் உனக்கு? முரண்டு பிடிக்கிற மறுத்து பேசுகிற குணத்தோட நீ எப்படி தேவனால் நீ பெரிய கற்பனைலாம் பண்ணு, ஆனால் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் என்னை உயர்த்தி ஆசீர்வச்சிருவார், என்னை அப்படி ஆக்கிடுவார், இப்படி ஆக்கிடுவார், ஆணை ஆக்கிடுவார், பூனை ஆக்கிடுவார். நீ அட்லீஸ்ட் எறும்பாக கூட இருக்க மாட்ட. ஏன்னா உங்ககிட்ட கர்த்தருக்கு பிடித்த இந்த குணம் இருக்குதான்னு பார். எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிறதுக்கு மறுக்கிறோம், சபைக்கு வர்றதுக்கு மறுக்கிறோம், ஊழியம் செய்ய மறுக்கிறோம். இன்றைக்கி மறுக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் ஆசையும் கற்பனையும் மட்டும் இமயமலை சைஸில் இருக்குது உங்களுக்குள்ள. இமயமலை சைஸில் இருக்கிற ஆசையும் கற்பனையும் ஒரு சின்ன கல் சைஸு கூட நிறைவேறாது. நிறைவேறணும்னா நீ முதல்ல மறுக்கிறத நீ நிறுத்தணும். கர்த்தர் உன் கையில் கொடுக்குறாரு ஒரு விஷயத்தை செய்யினா மறுத்து பேசுகிற வேலை வச்சுக்கூடாது. அந்த கழுதையை தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஒரே ஒரு சின்ன பர்பஸ், ஒரே ஒரு நாள் வேதத்தினுடைய அந்த மகத்துவமான சம்பவத்தை நிறைவேற்ற அந்த ஒரு கழுதை அவருக்கு தேவை அப்படின்னும் போது, அந்த ஒரு கழுதைக்கு கூட இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தானே கூப்பிட்டு வந்தார். அந்த ஒரு விஷயத்துக்கே தேவன் அப்படி எதிர்பார்ப்பார்னா, உனக்கு 1000 விஷயம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறாரு. உன்னை கொண்டு 1000 விஷயம் செய்ய ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. உன்னை கொண்டு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான நன்மைகளை உலகத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண விரும்புகிறாரு. நீ என்ன லட்சணத்தில் இருக்கணும்? மறுத்து பேசிக்கிட்டே இருக்கிற எத்தனை காலம் அப்படி இருப்ப நீ? இந்த கழுதைக்கு மறுத்து பேசுகிற குணம் இல்லை பாருங்க. அமைதியாக போச்சு, என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும், என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டும், அவர் விருப்பம் நடக்கட்டும். அங்கே வசனம் சொல்லுது, இயேசுக்கு வேணும்னு அந்த கழுதை கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இயேசுக்கு வேணும், அது அவிழ்க்கும் பொழுது மற்றவர்கள் கேட்குறாங்க, இந்த கழுதை பேசலை, இன்னொருத்தன் பேசட்டும், நீ பேசக்கூடாது. அந்த கழுதை கிட்ட அவிழ்க்கும் போது கேட்குறாங்க, ஏன் அவிழ்க்கிறீங்க? இது ஆண்டவருக்கு வேணும்னா அந்த கழுதை ஒன்றும் பேசலை. எந்த கழுதை ஆண்டவருக்கு உபயோகமாக இருக்கும்? எந்த கழுதையை தேவன் தேடி வருவார்? எந்த கழுதையை ஆண்டவர் தனக்காக எடுப்பார் கையில்? எந்த கழுதை தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்? எந்த கழுதையின் மேல் இயேசு ஏறி உட்காருவார்? எந்த கழுதைக்கு ராஜ மரியாதை கிடைக்கும்? எந்த கழுதைக்கு தேவனுடைய மகத்துவமான மகிமையை அது பார்க்க முடியும்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ லோகத்தின்
ஆண்டவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் ஏறி உட்கார்ந்த ஒரே கழுதை அந்த கழுதை தான். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான கழுதைக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? மறுத்து பேசக்கூடாது. கை வைத்துங்க. இந்த இந்த கழுதையின் முதல் குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எதுக்கும் உங்கள் சித்தமான எந்த விஷயத்துக்கும் நான் மறுத்து பேசக்கூடாது. உங்கள் சித்தம் என்னவோ ஆகட்டும்னு போவேன். அது எதுவாக இருந்தாலும் எஸ் அப்படின்னு போவேன். ஹல்லேலூயா. எதிர்த்து பேசாத கழுதை என்னது? கோரா எதிர்த்து பேசினான். யூதா 1:11 இருக்குது. கோரா எதிர்த்து பேசினான். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி எதிர்த்து நின்றான் என்று தானியேலில் இருக்குது. எப்ராயிம் காவல்காரர் தேவனுக்கு எதிர்த்து நின்றார்களாம். ஓசியா 9:8. யார் இந்த எப்ராயிம்? என் பிரியமான குமாரன், என்னுடைய நேசகுமார், என் பிள்ளை. அதுவும் 12 பிள்ளைங்களில் நான் ரொம்ப நேசித்த பிள்ளை. ஆண்டவரே சொல்கிறார், அவனுக்காக என் இருதயம் ஏங்குது. அவனுக்கு விரோதமாய் பேசினதுலேருந்து மனசு துடிக்குது. அவனை கோபத்தில் பேசிட்டேன், ஆனாலும் மனசுக்குள்ளே புலம்புறேன், ஒரு மாதிரி அங்கலாய்க்கிறேன். அப்படி ஆண்டவர் நேசிச்ச அந்த எப்ராயிம் எதிர்த்து பேசுகிறான். மாய வித்தைக்காரன் எலிமா எதிர்த்து நின்றான். அப்போஸ்தலர் 13:8 இருக்குது. எலிமா எதிர்த்து நின்றான். 2 தீமோத்தேயு 3:8 என்னையும் எம்பிரேயும் மோசைக்கு எதிர்த்து நின்றார்களோ. நீ பெரிய இவனா, நீ செய்ய முடியாதியா, என்னையா பண்ணுவேன், உன்னை விட நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லையா அப்படின்னு எதிர்த்து நிற்கிறாங்க. பாருங்க, எதிர்த்து பேசுகிறாங்க. இயேசுவோ எதிர்த்து பேசவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. ஏசாயா 50:5 நீங்கள் அப்படியே டிஸ்பிளேயில் போட்டுருங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணம் அந்த கழுதைக்கு இருக்கு. பாருங்க, எதிர்த்து பேச வர முடியாதியா, நீ பெரிய பவனி நடத்துவ, எவன் வருவான், உனக்கு வேறு வேலை இல்லை, நடந்து வரணுமா, நாங்கள் முடியாது, வேலையை பாரியா. நீ எதிர்த்து பேசுகிற ஒரு ஆள். நீ ஆண்டவருடைய சித்தம் என்ன ஒரு பெரிய கஷ்டமா? ஆண்டவருடைய திட்டம் ஒன்றும் பெரிய கஷ்டமா? ஆண்டவருடைய வேலை ஒன்றும் பெரிய பாரமா? உலகத்திலேயே ரொம்ப சிறந்த ஒன்று கர்த்தருடைய திட்டமும் சித்தமும் தாங்க. அல்லேலூயா. நீ சித்தத்தில் கால் வைக்கிற வரைக்கும் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் எதிர்த்து நிற்பேன், என்னால் முடியாதுல்ல நீ சொன்னீங்கன்னா நடக்காது தம்பி, நடக்காது தங்கச்சி. நீ சும்மா கனவு கண்டுக்கிட்டு வேணால் உட்காந்துரு. நான் சொல்கிற வார்த்தையை நான் பைபிளில் இருந்து தான் சொல்கிறேன். சிலருடைய கேரக்டர்னால கர்த்தர் உயர்த்தவே இல்லை. இன்னும் சிலருடைய குணம், இந்த மாதிரி குணம் இல்லாதனால தான் தேவன் அவங்கள குறித்து வச்ச திட்டெல்லாம் அப்படியே நிலுவையில் நிற்கிது. நீ இன்னும் 10 வருஷம் ஆனாலும் சொல்கிறேன், இந்த குணம் இருக்கிற வரைக்கும் நீ வாழ்க்கையில் மேலே வர வாய்ப்பே கிடையாது. உடனடியாக நீ மாற்ற வேண்டிய குணம் இது. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. எதிர்த்து நிற்கிறது தேவனுடைய சித்தத்துக்கு. ஏசாயா 50:5 சொல்லியிருக்கிற, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். இயேசுநாதர் பிதாவுக்கு கொடுத்த ஹானர் என்னென்னா, ஒரு முறை கூட எதிர்த்து பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள் ஆன்சர் பண்ணதே கிடையாது. பைபிளில் இருக்கு, அவர் என்ன சொன்னாரோ நான் செய்கிறேன், இதோ உடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன். எந்த மனுஷன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்றால், தேவனுடைய திட்டத்துக்கும் நோக்கத்துக்கும் எதிர்த்து பேசாத நபர் தான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார். அல்லேலூயா. 3வது, வில்லங்கமாக. வில்லங்கன்னா என்னது? இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுறது, பேசுறது. இது இல்லை, ஆனால் இது இருக்குதுயா, அவர் அப்படித்தாயா, இவர் இப்படித்தாயா. யாத்திராகமம் 14 அதிகாரம் 11 வசனம் 12 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வில்லங்கமாக பேசுகிறாங்க. எங்களை எகிப்தில் கொல்றதுக்காக கூட்டிகிட்டு வந்த வனாந்தரத்தில், எகிப்திலே செத்துருப்போமே, அவர் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தார்? இவன் என்ன சொல்கிறான்? பாலுந்தேன்னு ஓடுகிற தேசத்தை 400 வருஷத்துக்கு முன்னாடி முற்பிதாக்கள் கிட்ட வாக்கு பண்ணினதை இங்கே கொண்டு வந்து விடுறதுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. எங்களை வனாந்தரத்தில் கொல்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க. நாங்கள் எகிப்தில் நல்லா சாப்பிட்டோமே, நல்லா நிம்மதியாக இருந்தோமே. நீ எகிப்தில் நிம்மதியாக இருந்திருந்தா ஏன் வெளியில் வந்த? நீ அங்கே நீ பட்ட பாடுகளையும் பெருமூச்சையும் கேட்டு தானே வெளில கொண்டு வந்தார். கொழுப்படுத்த பேச்சு இதெல்லாம் வில்லங்கமாக பேசுகிறாங்க. யோபுவின் மனைவியின் நண்பர்களும் வில்லங்கமாக பேசினாங்க. யோபு 2:9, 42 அதிகாரம் 7 வசனம், இந்த 2 வசனங்களையும் எடுத்திங்கன்னா அவன் மனைவி சொல்கிற, ஏன் தேவனை தூசித்து ஜீவனோட தேவனை கொடுத்தாரு, இதை தேவன் இதை இந்த உபத்திரவத்தை தேவனை கொடுத்தாரு, அனுமதிச்சார். நீ வேணா பண்ணிப்பார், என் பையன் அசர மாட்டான் அப்படின்னார். ஆனால் அங்கே மனைவி ஆப்போசிட்டாக வேற ஒன்று பேசுகிற, அவங்களோட நண்பர்கள் இல்லாததை தேவனை குறித்து பேசுகிறார், வில்லங்கமாக பேசுகிறாங்க.
பிரதான ஆசாரியன் மத்தேயு 26:65 அவன் வில்லங்கமாக பேசுகிறான், இல்லாத ஒன்றை பேசுகிறான். அது இப்படித்தான், இது இப்படித்தான், இல்லாத பொல்லாததை பேசுகிற ஆளை எனக்கு பார்த்தாலே நான் யோசிப்பேன், இது எந்த காலத்தில் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம மனசில் அப்படி கிடையாது. என் மைண்டில் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை விட பெஸ்ட்டாக இருக்கணும். நான் இங்கே பலிபீடத்தில் நின்று சொல்கிற இந்த வார்த்தையை இருதயத்தில் அமுக்கணும், நசுக்கணும், போட்டு தள்ளணும், அரசியல் பண்ணணும், இவனை காலி பண்ணணும், அவங்கள காலி பண்ணணும், அவளை காலி பண்ணணும், அந்த எண்ணம் துளி கூட எனக்கு கிடையாது. நீ ஏன்டா இப்படி இருக்கிற, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, ஏன் இப்படி இருக்கிற அந்த சிஸ்டர், ஏன் இந்த லேடி இப்படி இருக்குது, ஏன் இந்த ஆள் இப்படி இருக்கார், இவங்க ஏன் இன்னும் திருந்தாமல் இருக்காங்க, இவங்க ஏன் இன்னும் ஆசீர்வாதமாக, அதில் தான் கோபத்தில் தான், அந்த ஆதங்கத்தில் தான் கண்டிப்பு கோபம்லாம் வரும். அல்லேலூயா. இந்த கேரக்டர் தான் இயேசுவுக்கு இருக்குது. பிதாவாகிய தேவனை பார்த்து வில்லங்கமாக பேசிடக்கூடாது, நீங்கள் இல்லாத பொல்லாத பேசிடக்கூடாது. உங்களுக்கு ஒருவேளை டவுட்டாக இருக்கா, வாங்க உட்காந்து முதல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கா, என்கிட்ட எதனா டவுட்டாக இருக்கா, நேராக வாங்க, இப்படிப்பட்ட எண்ணம் உங்களை குறித்து இருக்குது, இது உண்மையாக பொய்யா அப்படின்னா சிரிக்க தான் தோணும் எனக்கு. அப்படி இந்த 3 விஷயத்தை செய்கிறவங்க ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆனால் உயர்த்த மாட்டார். எதிர்த்து பேசுகிறவங்க, மறுத்து பேசுகிறவங்க, வில்லங்கமாக பேசுகிறவங்கள ஆண்டவர் கைவிட மாட்டார். நீங்கள் திருந்துற வரைக்கும் உங்களை உயர்த்த மாட்டார், உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார், உங்கள் கையில் எடுக்க மாட்டார். உங்களை குறித்த திட்டங்கள் எல்லாம் அப்படியே நிற்கும், ஒன்றும் நடக்காது. ஆனால் நடக்கும்னு சொல்லுவார், இப்போ செஞ்சிருவேன்னு சொல்லுவார், அப்போ செஞ்சிருவேன்னு சொல்லுவார். பார்த்தா பச்சை பசேல்னு எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும், ஒன்றும் நடக்காது. ஏன் அதை சொல்கிறாருன்னா, இவ்வளவும் உனக்காக தாண்டா நிற்கிது, இவ்வளவும் உனக்காக தான் மகளே இருக்குது, கொஞ்சம் திருந்துறா, எதிர்த்து பேசுறதை நிறுத்துறா, மறுத்து பேசுறதை நிறுத்துறா, வில்லங்கமாக பேசுறதை நிறுத்துறா, இந்த குணத்தை நிறுத்துறா, உனக்காக தாண்டா இவ்வளோ காத்திருக்குதுன்னு அவர் சொல்லுவார். காது மட்டும் கேட்காது. பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள், காது கேட்க கடவுது.